ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். அப்படி இருக்கிற வண்ணமாக, ஆண்டவரே நீர் எங்கள் இருதயத்தில் பேசுங்கப்பா, நீர் எங்கள் இருதயத்தில் பேசுங்கப்பா. அடுத்த சில மணி நேரங்கள், மணித்துளிகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வேதத்திலிருந்து நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு பேசுங்க. மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, எந்த மனுஷன் சத்தத்தை அல்ல, பாஸ்டருடைய சத்தத்தை அல்ல, ஆவியானவர் தேவன் எங்களோடு பேசணும். தேவன் எங்களோடு பேசணும். தேவன் எங்களோடு பேசணும். எங்கள் இருதயத்தில் 30, 100, 60 விதைக்கப்படுகிற விதை, இந்த வசன விதை எங்களுக்குள்ளே பலன் தகரத்தக்கதா, கிரியைகளை உண்டு பண்ணத்தக்கதா தேவன் எங்களுக்குள்ளாக நீர் பேசும்படியாக, நீர் பேசும்படியாக, நீர் பேசும்படியாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எல்லா தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக ஒரே சிந்தையோடு ஆண்டவரே ஒருமனப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். விதைக்கப்படுகிற வார்த்தை எங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட, நல்ல கிரியைகளை நாங்கள் தர, நல்ல பலனை நாங்கள் தர தேவன் கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தருகிறோம். நீர் ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஓகே, பிளஸ்ஸிங் சீரியஸில் 54வது வாரத்திலே நாம் இருக்கிறோம். ஆசீர்வாத பகுதியில் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேச போகிற வசனம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். டியூட்ரானமி 33 verse 16 வாசிக்க கேட்போமா? நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களிலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அழகான ஒரு வார்த்தை. ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு ஒவ்வொரு வாரமும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 54 வாரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தாண்டிட்டோம். கர்த்தர் நம்மோடு இந்த ஆசீர்வாத பகுதியில் நிறையா வார்த்தையின் மூலமாக வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலேயும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தர் விரும்புகிறது நம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் அதிகமாய் விரும்புகிறார். நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த வசனங்களை சிந்திச்சு கொண்டே இருக்கும் பொழுது, இந்த காலை வேளையில் கூட ஜெபம் பண்ணிவிட்டு நான் கிளம்பும் பொழுது, வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஜெபம் பண்ணிட்டு நான் ஆண்டவரே என்னோடு பேசுகப்பான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்னோடு அதிகமாக இடைப்பட்டான். அப்போ இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, நாம் வாழுகிற இடத்துல, நாம் வாழுகிற தேசத்தில், நாம் வாழுகிற பட்டணத்தில், நாம் வாழுகிற இடத்துல நாடும் அதன் நிறைவும். அப்போ தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், தேசம் செழிப்பாக இருக்கணும். அப்போ தான் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இப்போ ரீசன்ட் பீரியடில் பார்த்திங்கன்னா பெங்களூரில் பயங்கரமான தண்ணி பிரச்சனை, தண்ணி இல்லை, தண்ணி பஞ்சம் பயங்கரமாக வந்துருச்சு. தண்ணி பற்றாக்குறை நிமித்தமாக எல்லோரும், நிறைய பேர் வெளியில், ஊரை விட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிகள் எல்லாம் இயங்கல் முடியாமல் ஆன்லைன் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, பிளான் பண்ணுறாங்க. ஐடி நிறுவனங்கள்லாம் திருப்பியும் வீட்டில் இருந்து வேலை செய்ய ஆரம்பிங்க, ஏன்னா கம்பெனிக்கு வந்தால் செலவு பண்ண முடியாது. தண்ணி நிறையா மக்கள், ஜனங்கள் பெரிய பெரிய மால்ஸில் போய் பாத்ரூம் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்களா, அங்கே தண்ணி இருக்குதுன்னு சொல்லி. நினச்சி பாருங்களேன், எவ்வளவு ஒரு கொடுமை. அவ்வளோ பெரிய சிட்டியில், அவ்வளோ பெரிய பட்டணத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால், தேசம் நிச்சயமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டாதான், தேசம் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றால் மாத்திரமே நாம் அடுத்த லெவலுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இல்லை என்றால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. தேசம் அதன் கனிகளையும் தேசம் அதன் பலன்களையும் தரவில்லை என்றால் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்ம செழிப்பாக இருக்க முடியாது. அந்த வசனம் பார்க்கும்பொழுது அழகாக போட்டிருக்குது, நாடும் அதன் நிறைவும், தேசம் அதன் நிறைவு. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது வித் த பெஸ்ட் கிஃப்ட் ஆஃப் த எர்த். எப்படிதான் எர்த்துடைய பெஸ்ட் கிஃப்ட் அண்ட் இட்ஸ் ஃபுல்ஃபில்னஸ் அண்ட் த ஃபேவர் ஆஃப் ஹிம். ஆண்டவருடைய நிறைவு. ஹல்லேலூயா.
இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது 16 வசனத்தை பார்க்கும் பொழுது அடுத்த டிரான்ஸ்லேஷனில் அண்ட் ஃபார் த ப்ரீஷியஸ் திங்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னா தேசத்துடைய ப்ரீஷியஸ் விலை மதிக்கத்தக்க விலை மதிப்பு இல்லாத ஒரு அளவு. அடுத்து பாருங்களேன், ஃப்ரம் த காஸ்டியஸ்ட் சாய்ஸஸ்ட் ஆஃப் த எர்த், தேவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கிற ஆசீர்வாதத்தினுடைய பலன்கள். அப்போ தேவன் விரும்புகிறது அதுதான். இன்னைக்கு தலைப்பு அதுதான், நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான ஆசீர்வாதம். இன்னைக்கு தலைப்பு அதுதான். என்னது? a wonderful blessing to the nation and its completion. நிறைவு, கம்ப்ளீஷன் நிறைவு. எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கக்கூடாது, நிறைவாக இருக்கணும்னு நம்ம விரும்புவோம். மக்களை இருக்கீங்களா? நம்ம விரும்புகிறது என்ன? குறைவை விரும்புவோமா? குறைவை என்னைக்கு நம்ம விரும்பவே மாட்டோம். குறைவான காரியத்தை நாம் விரும்ப மாட்டோம். எப்பவுமே நிறைவை தான் விரும்புவோம். கம்ப்ளீஷன், முழுமை அடைகிறது தான் நம்ம விரும்புவோம். அப்போ கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெற வேண்டும் என்றால் முதல்ல தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நாம் வாழ்கிற இடம் நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கணும். நிறைவான ஆசீர்வாதம் இல்லைன்னா அங்கே நிறைவு, கம்ப்ளீஷன் இருக்காது. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எங்கே திருப்பி சொல்கிறேன் தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக வாங்க. நம்முடைய கிரியேஷனுக்கு நேராக போகும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக வந்தீங்கன்னா, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. நல்லா கவனிங்க மக்களே, ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்த விரும்பினார். வெறுமையாக இருந்தவைகளை நிறைவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். நம்முடைய வாழ்க்கையிலையும் எதெல்லாம் குறைவாக இருக்குதோ அந்த குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றணும். அதுதான் தேவனுடைய திட்டம். நாம் குறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நாம் நிறைவாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் ஃபினான்ஷியலியும் நிறைவாக இருக்கணும், பொருளாதாரத்தில் நிறைவாக இருக்கணும். அடுத்தது நம்முடைய மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் தமிழ் எப்படி சொல்கிறது? பொருளாதார ஆசீர்வாதத்திலும் நம்ம பிளெஸ்ஸிங் நிறைவாக இருக்கணும். ஹெல்த்தில், சரீரத்திலையும் எந்த விதமான வியாதிகளும் பலவீனமும் நம்மளை ஆளுகை நிறைவாக இருக்கணும். வீட்டினுடைய காரியங்கள், ஹவுஸ் எல்லாம் நிறைவாக இருக்கணும். வேலை ஸ்தலத்தில் வேலையில் நல்ல வேலை கிடைக்கணும், குறையில்லாமல் வேலை இருக்கணும், நிறைவு இருக்கணும். கம்ப்ளீஷன், முழுமை அடையணும், குறைவு இருக்கக்கூடாது. குறைவு இருந்துச்சுனாவே படிப்பின் காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில் கர்த்தர் நல்ல குறையில்லாமல் ஞானத்தை தந்து நல்ல படித்து கர்த்தருடைய கிருபையால் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெறணும். அவங்க வாழ்க்கையில் சக்சஸ் ஆகணும். குறைவென்பது இருக்க மக்கள் இருக்கீங்களா? வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தவைகளை கர்த்தர் ஒழுங்குபடுத்துகிறார். எதெல்லாம் குறைவாக இருக்குதோ குறைவெல்லாம் நிறைவுபடுத்தும். எதெல்லாம் ஒழுங்கு இல்லாமல் இருக்குதோ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவது. இருக்கீங்களா மக்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம அப்படியே வாசித்தே வந்தோம்னா கர்த்தர் எவைகள் எல்லாம் உண்டாக்கினார் என்பதை பார்க்க முடியும். இங்கே வசனத்தை பாருங்களேன், 11ஆம் வசனம் பாருங்களேன். 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். அழகா சொல்லப்படுது. 11 என்ன சொல்லப்படுது? அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும், நல்ல கவனிங்க, புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அப்ப கர்த்தர் விரும்புகிறது நம்ம பூமியில ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சிங்களா, ஒவ்வொன்றையும் படைக்கும் பொழுது இவைகள் நிறைவு எனக்கு தரணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு செடி வைக்கிறோம், ஒரு சீடை போடுறோம், இல்லை ஒரு மரம் முளைச்சி வருது, அது நல்ல முளைச்சி வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து எதையாகலும் கனிகளை நாம் பறித்து சாப்பிடணும்னு தேடணும். எந்த விதமான கனிகளையும் கொடுக்காம அது அப்படியே இருக்குது. அட்லீஸ்ட் அது நிழல்னாச்சும் நமக்கு கொடுக்கணும். நிழலும் கொடுக்கல, கனியும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, சும்மா இருக்குது அப்படின்னா நம்ம அதை விரும்ப மாட்டோம். அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே, சொல்லுங்க மக்களே, அது அப்படியே ஆயிற்று. He said இதெல்லாம் உருவாகட்டும்னு. அது அப்படியே யாருக்கு?
சொல்லுங்க, யாருக்கு? யார் அனுபவிக்க? நம்ம தான். இது யார் கையில் கொடுக்க போறாரு? ஆடம் கையிலையும் ஈவு கையிலையும் கொடுக்கத்தக்கதுக்கு தான் தேவன் இவ்வளவு காரியங்களையும் செய்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையினுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் முளைப்பித்தது. அவர் முளைக்கணும்னு சொன்னாரு, அது அப்படி ஆயிற்று. இப்பொழுது என்ன ஆயிடுச்சு? முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். எப்படியா? நல்லது. மக்களை சொல்லுங்க, எப்படியா? நல்லது. நல்லது. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்ற. நல்லது. என் வாழ்க்கையில எதெல்லாம் தீமையாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் விலக்கி கர்த்தர் நல்லவைகளை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். என் வாழ்க்கையில் எதெல்லாம் வெறுமையாக இருக்கிறதோ அந்த வெறுமையெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். எதெல்லாம் குறைவாய் இருக்கிறதோ குறைவுகள் எல்லாம் உங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது அழகா, நாடும் அது நிறைவும். சொல்லுங்க, நிறைவு. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான, சொல்லுங்க, ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுமா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியம். சொல்லுங்க பார்க்கலாம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகும். நிறைவே. சொல்லுங்க, நிறைவே. நீர் வாருமே. நிறைவே. நீர் வேண்டுமே. நிறைவே. நீர் போதுமே. ஆவி. சொல்லுங்க, நிறைவே. 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 வாருமே. நிறைவே. வேண்டும். சொல்லுங்க, நிறைவே. ஆவியானவரே. ஹல்லேலூயா. அப்ப நிறைவானவர் வரும் பொழுது எல்லா குறைவுகள் எல்லாம் மாறும். கர்த்தர் விரும்புகிறது நம்முடைய வாழ்க்கையில நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான ஆசீர்வாதம். கர்த்தர் விரும்புகிறது நிறைவான ஆசீர்வாதம். கொஞ்சம் 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 அதை வச்சுக்கோ, அப்படி இல்லை. கர்த்தர் கம்ப்ளீஷன். அங்க பாருங்களேன், இட்ஸ் கம்ப்ளீஷன். சொல்லுங்க, நிறைவு. சொல்லுங்க, நிறைவு. சத்தமா தான் சொல்லுங்களேன், நிறைவு. கர்த்தர் அது நல்லது என்று கண்டாராம். வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அது நல்லது என்று கண்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிறது நல்லதா இருக்கணும். கர்த்தர் எப்பயுமே தீமையானதை நம்ம வாழ்க்கையில விரும்பவும் மாட்டார். நிறைய நேரம் நம்ம தான் தீமையை நோக்கி ஓடுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தீமையானகள் காரியங்களை எல்லாம் அவர் விரும்புவது. வாசிக்கலாமா? சங்கீதம் 24 சங்கீதம் முதல் வசனம். சங்கீதம் Psalms chapter 24 verse 1, 24:1. பூமியும் அதன் நிறைவும். நல்ல கவனிங்க. பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. சகலமும் தேவனுடையது. ஆமென் சொல்லுங்களேன். சகலமும் தேவனுடையது. பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதில் உள்ள யாரா சொல்லுங்க. குடிகள்லாம் யாரு? குடிகள்லாம் யாரு? மக்கள் தான், நம்ம தான். கர்த்தர் விரும்புகிறது பாருங்க, பூமியும் அதன் நிறைவும், உலகமும் உலகத்தில் உள்ள நாங்களும். சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. மேலந்த வசனம் சொல்லுமா? பூமியும் அதன் நிறைவும், உலகத்திலும் அதில் உள்ள நாங்களும் குடிகளும் யார் கையில் இருக்கோம்? கர்த்தர் கையில் இருக்கோம். எதுக்கு தெரியுமா? கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறது. சத்தமாக தான் ஒரு ஆமையை சொல்லிக்கணும். இருக்கீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை விரும்புகிற தேவன், நிறைவை தர வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய கையில் வசனம் சொல்லுது, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் நீங்கள் அடங்கியிருங்க. மகளே, நிறைய நேரம் நம்மளால உள்ள இருக்க முடியாம தான் பிரச்சனை. 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்துச்சு. அதில் ஒரு கழுகு ஒரு உயர்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூடு கட்டியிருக்கு. கவனிக்கிறீங்களா? ஒரு கழுகு, ஈகிள், ஒரு உயர்ந்த இடத்துல கூடு கட்டி அது குஞ்சு பொரிச்சிருக்குது. அதனுடைய 2-3 குஞ்சுகள் அதில் இருக்குது. அந்த தாய்
கழுகு அந்த குட்டிகளுக்கு உணவு கொடுக்குறபடியாக உணவு எடுக்கிறதுக்கு போயிடுச்சு. அந்த கேப்பில் வேற ஒரு பறவை வந்து என்ன பண்ணுது, அந்த கூண்டில் அந்த நெஸ்ட்டில் உட்காந்து அந்த என்ன பண்ணுது, அந்த குட்டிகளை போட்டு கொத்துது, பயங்கரமாக கொத்தி பிச்சு எடுக்குது, பிடிச்சி இழுன்னு இழுத்துட்டு இருக்குது. இப்போ என்னென்னா, இந்த தாய் கழுகு வந்துச்சு பாருங்க, வந்த உடனே அது தன்னுடைய குட்டியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் நம்பவே மாட்டீங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அதோடைய காலில் வச்சு ஒரு அப்படி அடிச்சுது பாருங்க, அடித்து அப்படி கவி பிடிச்சி அந்த பறவையை அப்படியே ஆகாயத்தில் பறக்கும்போதே பறக்க விடுது. அது அவ்வளோதான், அவுட்டு, மேலே செத்துருச்சு. நான் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். வந்து வேகத்தில் அடித்து ஒரே நிமிஷத்தில் என்ன பண்ணிடுச்சு. நல்லா கவனிங்க மக்களே, வசனம் தான் சொல்லுது, தம்முடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக எதையும் செய்வார். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய மேன்மை, அவருடைய உயர்வு, அந்த நிறைவு எல்லாமே அவருடைய கரங்களுக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய வசனம் தான் சொல்லுது, கர்த்தருடையவைகளாக இருக்கிறோம், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்போ தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது, தேவனோடு இருக்கும் பொழுது அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க முடியும். தேவனுக்குள்ளாக இல்லாத பட்சத்தில் தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கொஞ்சம் தடையாக இருக்குது. நிறைய நேரம் ஆசீர்வாதத்துக்கு தடை வேற எதுவுமே இல்லை, நம்ம தான். நாம் சரியாக தேவனோடு ஓடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவு நமக்கு வந்து இருக்கீங்களா? ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதாக இருக்கிறது. பூமியும் அதில் உள்ள குடிகளும் சகல ஜனங்களும் யார் கையில் இருக்காங்க? கர்த்தருடைய கையில் இருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 50:12 சொல்லுகிறது. சங்கீதம் 50 12 சொல்லுகிறது, நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. ஹல்லேலூயா. நான் பசியா இருந்தா அவங்ககிட்ட சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்பா, இதெல்லாம் ஆசீர்வாதம் எதுக்கு தெரியுமா? நிறைவை எடுத்துக்கிறதுக்கு தான், நிறைவை அனுபவிக்கிறதுக்கு தான். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அவங்க 2 பேர்த்துக்காக, அந்த சந்ததிக்காக எவ்வளோ பெரிய ஒரு கார்டனை உருவாக்கி அதில் இருக்கிற சகல விருட்சங்களை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் நமக்கென்று ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி அவர் ஒரு பெரிய தோட்டத்தில் எல்லா விதமான கனிகளையும் வச்சு, எல்லா விதமான மிருக ஜீவன்களையும் வச்சு, நீ சகலத்தையும் அனுபவின்னு சொல்லி என் கையில் கொடுத்தா எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்பார். எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு மேன்மை, எவ்வளவு உயர்வு, எவ்வளவு கனம். கர்த்தர் விரும்புகிறது அதுதான். நம் கையில் சில காரியங்களை கர்த்தர் கொடுக்கணும் விரும்பினாலும் நம்ம அது சரியாக இல்லாமல் இருந்தனால தான் நிறைய நேரம் கர்த்தர் நம்ம கையில் கொடுக்க முடியாமல் போகுது. மக்களே இருக்கீங்களா? கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இடைப்பட்டுறார். சில காரியங்களை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துமே அதற்கு நாம் தகுதி இல்லாதவர்களாய் போகும் பொழுது தான் அந்த காரியத்தை நாம் இழந்து விடுகிறோம். சபையில் சில வேலையை கொடுக்கும் பொழுது அந்த சில வேலைகளுக்கு கரெக்டாக பாத்திரவான்களா கர்த்தர் பார்வையில் இருந்தால் நிச்சயமாக யூ வில் கண்டினியூ இன் தட். இல்லைன்னா நிச்சயமாக உங்களை ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களை ப்ரமோட் பண்ணி கீழே இறக்குவார். இது தேவனுடைய சமூகத்தில் நடக்கிறது தான். ஏன்னா கர்த்தர் நிறைவை தான் விரும்புகிறாரே தவிர இன்னும் நான் எவ்வளோ எஃபர்ட் போடணும், இன்னும் தேவனுக்கு நான் எதை செய்யணும், நிறைவை தருகிற தேவனுக்கு நான் எதையாகலும் செய்து கொண்டே இருக்கணுமே தவிர நான் குறைவாகவே இருக்கக்கூடாது. கர்த்தர் விரும்புகிறது குறைவுள்ளவர்களாய் இருக்கிற நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் தான் தேவன் விரும்புகிறாரே தவிர நான் நிறைவை பெற்றுக்கொண்டும் நான் குறைவுள்ளவனாய் வாழ தேவன் விரும்புவது இல்லை. நான் சொன்னது புரிஞ்சுதா? கர்த்தர் கையிலிருந்து நிறைவான காரியங்களை பெற்றுக்கொண்டும் நான் குறைவுள்ளவனாய் வாழுவதை கர்த்தர் விரும்புவது இல்லை. புரிஞ்சுதா? 2வது தடவை சொல்கிறேன், 3வது தடவை சொல்கிறேன். நான் கர்த்தர் கையில் நிறைவான காரியங்களை பெற்றுக்கொண்டும் நான் குறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவது 3 தடவை சொல்லிட்டேன். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கர்த்தருடைய கையிலே கர்த்தர் விரும்புகிறது நீ நிறைவாக இருக்கணும்ப்பா.
வசனம் சொல்லுது பாருங்க, பூமியும் அதன் நிறைவும் நான் உருவாக்குனது. நான் கொடுக்குற ஆசீர்வாதம் உனக்கு வரும், நான் கொடுக்குற நன்மை உனக்கு வருப்பா. அதை நீ அனுபவிப்பதற்கு தகுதியாக இருந்தீன்னா நிச்சயமா நீ இருக்கீங்களா? ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. சங்கீதம் 89:11 சொல்லப்படுகிறது. சாம் சாப்டர் 89 verse 11. வானங்கள் உம்முடையது, கவனிங்க நல்லா, பூமியும் உம்முடையது. வானம் ஆண்டவர் தான், பூமியும் அவர் தான், பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் எல்லாவற்றையும் நீரே அஸ்திவாரப்படுத்தினீர். யார் படுத்தினா 89:11 சொல்லப்படுது. யார் படுத்தினா? யார் உருவாக்குனா? பூமி, வானம். ஒரு பாடல் வரிகள் இருக்கிறது, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்ப. வானத்தின் பூமியின் கீழ் எல்லாமே வசனம் சொல்லுது. வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் நீரே ஃபவுண்டேஷன் போட்டவர். நல்லா கவனிங்க, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன், வசனத்தை முடிங்க, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன், வசனத்தை சொல்லுங்க, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்னங்க? சாவான். இந்த கல் எவன் மேல் மோதுகிறதோ செத்துருவான். அதாவது நல்ல விஷயத்தை கவனிங்க, இந்த கல் மேலே மோதுறவனும் செத்துருவான், இந்த கல் அவன் மேலே மோதுறவன் செத்துருவான். நான் என்னையோ பேசல, வசனத்தை தான் பேசுகிறேன். என்னை ஏன் குறுகுறுன்னு வைக்கிறீங்க? வேற எதையோ பாசிட்டிவ் பேசுகிறார் இல்லை, நான் வசனத்தை தான் சொன்னேன். நல்லா கவனிங்களேன், அவர் அஸ்திவாரப்படுத்துகிறவர். பெட்ரா அப்படின்னு என்னது? பெட்ரான்னு என்னது? த ராக். சொல்லுங்க. பெட்ரா அப்படின்னா கிரீக்கில் பெட்ரா, ராக்குக்கு கிரீக்கோட பேர் பெட்ரான்னு அர்த்தம். பெட்ரா இன்னைக்கு போகிறீங்க ஜோர்டானில் போய் பாருங்கள், பெட்ரா பெரிய இடம் இருக்குது, ராக். அந்த நாட்கள்லே ராஜாக்கள் வாழ்ந்த அந்த பெட்ரான்னு சொல்கிறாங்க, ராக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய இடம் இருக்குது பெட்ரா. அந்த இடத்த பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்குது. நல்லா ஒரு விஷயத்தை கவனிங்க, தேவ ஆவியானவர் சொல்லுகிறார் அஸ்திவாரம் படுத்துகிறது, ஃபவுண்டேஷன். நம்ம ரெண்டு வாரங்கள் முன்பதாக கர்த்தர் நம்மோடு பேசினார். அந்த அன்பின் சொல்லுங்க, அன்பின் ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். இந்த ஃபவுண்டேஷன் சரியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், கர்த்தர் சரியாக எல்லாத்தையும் நடத்துவார். ஃபவுண்டேஷன் சரியாக இல்லாதனால தான் நிறைய நேரம் பிரச்சனையே. ஃபவுண்டேஷனை போடும் பொழுது சரியாக போட்டோம்னா எல்லா விதமான பிரச்சனையும் வராமல் கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்துவார். நிறைய நேரம் ஃபவுண்டேஷன் பிரச்சனையாக இருக்கிறனால தான் சில ஆசீர்வாதங்களை பார்க்க முடிகிறது, சில ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல. நிறைவு எனக்கு வரல. அந்த அஸ்திபாரப்படுத்தினவர் இடத்துல நான் அஸ்திபாரத்தை போட்டால் இந்த கல்லின் மேல் மோதுகிறவன். அப்போ கர்த்தர் சொல்கிறார், கிரைஸ்ட் த ராக். அந்த ராக்கு மேலே, கண்மலையாகிய கிறிஸ்துவ மேலே கட்டப்பட்ட வீடு ஒரு நாளும் பெருவெள்ளம் வந்து மோதி அடைத்தும் காற்று மோதி அடைத்தும் என்ன வந்தாலும் அது அசையாமல் நிற்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. அசையாமல் நிற்கிற சீயோன் பருவத்தை போல் அவன் இருப்பான். அப்போ இந்த ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தது தான். அந்த அஸ்திபாரப்படுத்துகிற தேவனுடைய அஸ்திபாரம் சரியாக நாம் அவரிடத்தில் போட்டிருந்தோம்னா நிச்சயமாக வானங்கள் உம்முடையவைகள், பூமியும் உம்முடையவைகள், பூலோகத்தில் உள்ள அதனுள்ள எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனங்கள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டாக்கின அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து சரி எரிந்தும் அது வெந்து போகாமலும் இருந்தது. ஒரு விஷயத்தை நல்லா இங்கே கவனிங்களேன். பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. இப்போ பூமியில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த பூமியில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பூமியில் இருக்கிற மோசே என்ற மனிதன் தேவனை பார்க்கும்படியாக விரும்புகிறான். இப்போ பார்க்கும்படியாக விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்ட பொழுது அங்கே ஒரு தேவன் படைத்த ஒரு முட்செடி இருக்கிறது. மக்களை நல்லா கவனிங்க. அந்த முட்செடியின் நடுவிலே அக்கினி ஜுவாலை பற்றி எரிகிறது. ஆனால் அந்த முட்செடி ஒசுங்கவில்லை.
இப்போ நமக்கு முன்னாடி நிறைய இருக்குது செடிகள், நம்ம போய் கொளுத்தி விட்டோம்னா கண்டிப்பாக அது எரிஞ்சு பொசிக்கிறோம். ஆனால் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல சம்பவத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் அங்கே பிரத்யட்சமாய் அவனுக்கு வெளிப்படும் பொழுது வசனம் சொல்லுது, அங்கே கர்த்தருடைய தூதனானவன் ஒரு செடி முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அடுத்த வசனம், அப்பொழுது மோசே அந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன, நான் கிட்டே போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அடுத்த வசனம், அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே 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 என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்ட சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு. நீ நிற்கிற இடம், நல்லா கவனிங்க, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. இந்த பூமி எப்படிப்பட்ட பூமியாக இருக்கிறது? பூமியும் நாடும் அது நிறைவும் கர்த்தருடையவைகளாக இருக்கிறது. எங்கடா பாஸ்டர் சம்மந்தமே இல்லாமல் முச்செடின்னு வந்துச்சு, பாஸ்டர் சம்மந்தமே இல்லாமல் அக்கினி ஜுவாலையில் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த கடைசி பாயிண்டில் வர்றேன். எங்கே இருக்குது தெரியுமா? பூமியும் கர்த்தருடைய நிறைவாக இருக்கிறது. எப்படி? பூமி பரிசுத்தம் உள்ளது. கர்த்தர் சொல்லுகிறார் மோசே, நீ நிற்கிற இடம் இந்த பூமி பரிசுத்தம். நல்லா கவனிங்க, நாடும் அது நிறைவும் கர்த்தருடையதாக இருக்கிறது. ஏன் நாடு ஆசீர்வாதத்தை இழக்குது தெரியுமா? நாடு பரிசுத்தத்தை இழக்கிறபடியினால, நாடு பரிசுத்தத்தை விரும்பாதபடியினால நாட்டினுடைய ஆசீர்வாதம், நாடும் அதன் குடிகளுடைய ஆசீர்வாதம் இழக்கப்படுகிறது. பீப்புள் ஆஃப் காட், தேவஜனங்களே, புரியுதுங்களா? மோசேவை அவன் முட்செடியின் நடுவிலிருந்து கர்த்தர் தரிசனம் ஆயிட்டாரு. கர்த்தர் சொல்லுகிறாரு பாருங்க. அப்பொழுது அவன் இங்கே என்ன சொல்றாரு? எப்பா நீ வராத, கிட்ட வந்துடாத, முதல்ல உன் காலில் இருக்கிற செருப்பை கலட்டு. ஏன் தெரியுமா? கர்த்தர் நான் உண்டு பண்ணின இந்த பூமி, இந்த இடம் பரிசுத்த பூமி. சத்தம் வராம புரியுதுங்களா? நீ நிற்கிற இந்த இடம் பரிசுத்த பூமி. நான் வாழுகிற இந்த தேசம், சொல்லு, நான் வாழுகிற இந்த பட்டணம், நான் வாழுகிற தெரு, கர்த்தர் விரும்புகிறது பரிசுத்தத்தை தான் விரும்புகிறார். ஆனால் தேசம் பரிசுத்தத்தை விரும்புகிறதா? மக்களை சொல்லுங்க. நாம் வாழுகிற நாடு பரிசுத்தத்தை விரும்புகிறதா? நாம் வாழுகிற பட்டணம் பரிசுத்தத்தை விரும்புதா? இல்லை. எங்கே பார்த்தாலும் பரிசுத்தமே இல்லை. எல்லா சீர்கேடான காரியங்கள், எல்லா மோசமான சூழ்நிலை, கொலை கொள்ளை, சிறு பிள்ளைகள் என்று பாராமல் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்கிறான். எல்லா விதமான ட்ரக்கு எல்லாமே ஈஸிலி எல்லாம். ஏன்? நாடு பரிசுத்தத்தை விரும்பாதபடினா. மக்கள் நல்லா கவனி. ஏன் பஞ்சம் வருகிறது? ஏன் பிரச்சனை வருது? ஏன்? நல்லா கவனிங்க. இன்டர் சிட்டி பெங்களூர் பயங்கரமான சிட்டி. ஏன் தெரியுமா அங்கே பஞ்சம் வருது? அவலட்சணமான அநேக காரியங்கள், பப்பு, கிளப்பு, நைட் கிளப்ஸு ஏகப்பட்டது. தேசம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. ஏன் தெரியுமா? பரிசுத்தம் இல்லாமல் ஜனங்கள் அழிந்து போய்கொண்டு. இதனால தான் கர்த்தர் அவருடைய ஆக்கினையை எப்படி சொல்லுவார்? எப்படி பேசினாலும் எவங்காதுக்கும் கேட்க போகிறது இல்லை, எப்படி சொன்னாலும் எவங்காதுக்கும் புரிய போவதும் அல்ல. அப்போ அவர் எப்படி பேசுவார்? இயற்கையின் மூலமாய். மகளே, நாடும் அது நிறைவும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் முதல்ல தேசம் பரிசுத்தமாக இருக்கு. கர்த்தர்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். கர்த்தர் பேசாமல் இருக்கிறாரா? பேசிட்டு தான் இருக்கார். கர்த்தர் உங்கள்கிட்ட தரிசனம் பண்ணாமல் இருக்கிறாரா? இல்லை, தரிசனம் ஆகிட்டு தான் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாமல் இருக்குதா? இல்லை, வெளிப்பட்டுட்டு தான் இருக்குது. கர்த்தர் எதையாவது பேசாமல் அமைதியாக இருக்கிறாரா? இல்லை. எது பிரச்சனை? எது பிரச்சனை சொல்லுங்க? எது பிரச்சனை? சுத்தம், பரிசுத்தம், அதுதான் பிரச்சனை. தேவன் செய்கிறவைகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கார். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறாரா? சொல்லுங்க. ஆசீர்வாதமாக வைக்காமல் இருக்கிறாரா? ஆசீர்வாதம். இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறதே கர்த்தருடைய பெரிய கிருபை தான்.
இன்னைக்கு ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய வீட்டில் நீ நீடித்த நாட்களாக இருப்ப அப்படின்னு கர்த்தர் நம்மளைய நீடித்த நாட்கள் இன்னொரு புதிய நாளை காண கிருபை செஞ்சிருக்கிறாரு. இது ஒரு விதமான பிளஸ்ஸிங் தான். ஆனால் என்ன பிரச்சனை? பரிசுத்தம் இல்லை. மக்களே, எங்கே தெரியுமா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது? தேசம் எப்பொழுது அது நிறைவை தராமல் இருக்குது என்றால், தேசம் பரிசுத்தம் இல்லாமல் போகும் பொழுது நிறைவு அங்கே பெற முடியாது. தேசம் எங்கே பஞ்சத்தில் போகிறது என்று விரும்பினா அங்கே பரிசுத்த. நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தன வீடாக எகிப்தில் குடியிருந்தார்கள். எகிப்தில் குடியிருக்கும் பொழுது எகிப்திலே எல்லா விதமான அக்கிரமம் இருந்துச்சு. இந்த ஜனங்களும் அந்த அக்கிரமத்துக்குள்ளே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அக்கிரமத்தை பற்றி வித்தியாசம் தெரியல. அந்த தேசத்தில் இருந்தாங்க. இப்போ அவர்களை நெருக்கினபடியினால, பரிசுத்த ஆவியான அவர்களோடு பேசினபடியினால, மோசே ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டபடினால ஆண்டவர் அவர்களை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்குறார். ஆனால் நல்லா கவனிங்க, அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்தத்தை விரும்ப அதெல்லாம் விட முடியாது. இவங்க என்ன கேட்டாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவனை ஆராதிக்க எங்களுக்கு போக விடு, இதுதான் கேட்டான், வேறு எதுவும் கேட்கல. ஆனால் அதுக்கே விரும்பவில்லை. ஏன் தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். என்னங்க சத்தமே வரல? இப்போ இந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுது அங்கே சகல நன்மைகளும் வந்துவிடும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு, வெளியே வந்துட்டாங்க. இப்போ அந்த பட்டணம் என்னாச்சு? எல்லா விதமான சங்கார தூதன் வந்து சகலவற்றையும் அங்கே அழுகுறலும் கூக்குரலும் ஓலை இருக்கிற சத்தம், ஓலை சத்தம் தான் கிடைச்ச ஒழிய அங்கே நிம்மதியின் சத்தம் கேட்கவில்லை, அங்கே சந்தோஷத்தின் சத்தம் இல்லை. அந்த பட்டணத்தில் வெறும் அழுகுறலின் சத்தம் மட்டும்தான் கிடைச்சு. எப்பா சாமி தயவு செய்து நீங்களை வெளியில் போங்கடா அப்படிங்கிற நிலைமைக்கு ஆகிவிட்டது. நல்ல கவனிங்க மக்களே, நல்ல கவனிங்க. வசனம் சொல்லு, நினிவேயின் ஜனங்களுடைய சத்தம். யோனா 1ஆம் அதிகாரத்தினார் இருப்பாங்க. கர்த்தர் ஆவியானவர் என்னோடு பேசுகிறார், நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஸ்கிரிப்டில் இல்லாதெல்லாம் வரும், அதனால் தயவுசெய்து பைபிளை கொஞ்சம் திருப்புங்க. யோனா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யோனா 1ஆம் அதிகாரத்தினாரா திருப்பிட்டு அந்த வசனத்தை பாருங்களேன், வாசிங்க, 1லேருந்து வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரத்தினாரா திருப்புங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாசிங்க வாசிங்க, 1லேருந்து வாசிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. நல்ல கவனி, யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக. நல்ல கவனிங்க, அதற்கு விரோதமாக. சரி, அதற்கு என்னன்னு சொன்னாரு? விரோதமாக சொல்லுங்க. அதற்கு விரோதமாக நன்மையா சொல்லு, நான் சொல்ல. என்ன சொன்னாரு? விரோதமாய் பிரசங்கி. சொல்லுங்க, வாசிங்க. பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என்னதுங்க? அக்கிரமம் என்னவா? ஜனங்களுடைய. மக்களை நல்லா கவனிங்க, பூமியினுடைய அக்கிரமம் எப்பொழுது பெருகிறதோ அப்போதான் கர்த்தருடைய உக்கிர கோபாக்கினே வரும். அவனுடைய வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆவியானவர் சொல்றார் யோனா கிட்ட, யோனாவே அந்த பட்டணத்தினுடைய கூக்குரலின் சத்தம் என்னை வந்து எட்டினது. நீ நினிவேக்கு விரோதமா போ. அல்லேலூயா. மக்களே நல்லா கவனிங்க, நாடும் அது நிறைவும் கர்த்தர் தருகிற எல்லா விதமான ஆசீர்வாதமும் இருக்குது. ஆனால் தேசம் செய்ய வேண்டியது செய்யவில்லை என்றால் நிச்சயமாக சகல நன்மைகளை தேசம் இழக்கும். தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் அதுக்குள்ளே மாட்டிடுவாங்க. வேற வழியே இருக்கீங்களா? ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார், சொல்றார், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம். லோத்து சமூகத்தில் பாருங்க, லோத்தினுடைய சம்பவத்திலையும் அதுதான். சோதோமுடைய கூக்குரலின் சத்தம் என்னை வந்து எட்டினது. சோதோம் ஜனங்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தை வந்து எட்டினது. சோதோம் பட்டணத்துடைய அந்த இடத்தினுடைய ஜனங்களுடைய காரியங்கள் எனக்கு பிடிக்கல, என் சமூகத்துக்கு வந்து எட்டினது. நான் சோதோமை என்ன பண்றார்? கர்த்தர் என்ன சொல்றார்? அழிக்க போகிறேன்.
தேவதூரில் அனுப்புகிறார், போய் அவனுங்க மட்டும் கூட்டிகிட்டு வந்துரு, தயவு செய்து ஜோம் பண்ணுறவனை தப்பிச்சிருவார். நல்லா கவனிங்க, ஜோம் பண்ணுறவன் தப்பிச்சிருவான், கர்த்தரோடு இருக்கிறவன் தப்பிச்சிருவான், மற்றவெல்லாம் மாட்டிருவியா. அதுலேயும் சில அடங்காப்பிடாரியெல்லாம் இருக்க தான் செய்யும். யார்? லோத்தருடைய மனைவியை போல. திரும்பி பார்த்து தொலைச்சிடாது அப்படின்னா அந்த அம்மா அப்படியே உப்பு தூணா போயிடுச்சு. தேவ சத்தத்துக்கு செவி சாய்த்து நீ போ அப்படின்னா போய் அவ்வளோதான், திரும்பி பார்க்காது, அவ்வளோதான். கலப்பையின் மேல் கைவிட்டு பின்னிட்டு திரும்ப அப்படியே போயிடணும், அவ்வளோதான். அப்போ ஆசீர்வாதம் வேணும்னா, கர்த்தர் தருகிற பரிசுத்தமான பூமியினுடைய நன்மை எனக்கு வேணும்னா முதல்ல தேசம் பரிசுத்தமாக இருக்கணும். தேசம் பரிசுத்தமாக இல்லாதனால தான் தேசத்தின் நன்மைகளும் செழிப்பும் கவலைக்கிடமாக இருக்கிறது. மக்களே இருக்கீங்களா? அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு போவோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். நல்லா கவனிங்க, என்னவா வசனம் சொல்லுது? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கும் மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேலே பிரியமும் உண்டா. இப்போ கர்த்தருக்கு பூமியின் மேலே மனுஷருக்கு மேலே பிரியமா இல்லையா? பிரியந்தான். ஆனால் ஜனங்களும் மனிதர்களும் கர்த்தர் மேலே பிரியப்படுறது இல்லை. கர்த்தர் ஜனங்கள் மேலேயும் தேசத்தின் மேலேயும் பூமியின் குடிகள் மேலேயும் பிரியமாக தான் இருக்குன்னு விரும்புகிறாரு. ஆனால் ஜனங்கள் பூமியின் மேலேயும் ஜனங்கள் மேலேயும் கர்த்தர் பிரியமாக இருந்தாலும் ஜனங்கள் பிரியமாக இருக்க பாடல் வரிகள் சொல்கிறது. பிரிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. எப்படியா? பிரிய மாணவனே உன் ஆத்துமா வாழ்வது போ. சொல்லுங்க பார்க்கலாம். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி வேறு. அப்போ என்னன்னா, பிரியமானவளே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது தான் செய்யும், பூமியில் போராட்டம் இருக்குது தான் செய்யும். எப்படி? வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து. பட்டயம் எது? இதுதான் பரிசுத்த வேத எழுத்துக்கள் தான் பட்டயமே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அவ்வளோதான். இந்த பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி. சில நேரங்களில் பரிசுத்தத்தை மேற்கொள்ள நம்மளால் முடியாது, ஆனால் பட்டயத்தின் மூலமாக மேற்கொள்ள வேண்டும். நேரம் ஒரு ஆமேன் வந்து புரியுதுங்களா? நான் சொன்னது புரியுதுங்களா? சில நேரங்கள் தேவனுக்குள்ளாக வசனம் சொல்லுது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். கர்த்தர் பூமியிலே சமாதானத்தை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் தேவ ஜனங்களே, பூமியில் சமாதானம் இருக்குதா? இல்லை. அப்புறம் எப்படிங்க பூமி நிறைவு தரும்? வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு திரும்பி வீடு வந்து சேர்ந்தாதான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா? எத்தனை பேருக்கு இப்படி தோணியிருக்கு? எனக்கெல்லாம் தோணியிருக்கு. நான் வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போனாவே எனக்கு கிருகிருன்னு இருக்கு. ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே நம்ம ஒழுங்காக போனாலும் வரவங்களாம் பிச்சுக்கிட்டு மின்னல் வேகத்தில் போகிறாங்க. ரொம்ப கொடுமையான ஒரு உலகம், கொடுமையான ஒரு சமூகம், கொடுமையான ஒரு சூழ்நிலை. நாம் போராடி வெற்றி பெற வேண்டும் என்றால் இது இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. வசனம் சொல்லுதுங்க, பூமியின் மேல் சமாதானம். அடுத்தது என்னது? அழகாக சொல்லுது, மனுஷர் மேல். மக்களே, என் மேல், உங்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்குன்னு விரும்புகிறார்.
எத்தனை ஜனங்கள் கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கிறார்கள்? நாடும் அது நிறைவும் கர்த்தர் தரும் அருமையான ஆசீர்வாதம். கர்த்தர் பிரியமாக இருக்குன்னு விரும்புகிறாரு. ஆனால் நிறைய நேரம் நம்ம தான் பிரியமாக இருப்பது இல்லை. வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் ஆக்ட்ஸ் சாப்டர் 7, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 7:30-33. 40 வருஷம் சென்ற பின்பு 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே வந்து கர்த்தருடைய தூதனானவர், நம்ம ஏற்கனவே வாசிச்சதை இங்கே வேற மாதிரி கொஞ்சம் வாசிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையில் வனாந்திரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியில் எரிகிற அக்கினி ஜுவாலையில் அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு, நல்ல கவனிங்க, அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபத்து வருகையில் நான் ஆபிரகாமின் தேவனும், நல்ல கவனிங்க, அங்கே வேற மாதிரி இருந்துச்சு, இங்க வேற மாதிரி இருக்குது. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி உன் பாதங்கள் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது. மக்களை நல்லா கவனிங்க. எங்க நடந்த சம்பவத்தை எங்க எழுதுறாங்கன்னு நீங்க கவனிச்சு பாருங்க. திருப்பியும் ரிமைனிங் காட்ஸ் வேர்ட். அப்பா, தேவன் விரும்புகிற பரிசுத்த பூமி என்ன, எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை அந்த நாட்களில் 40 வருஷத்துக்கு பின்பாக நடந்த சம்பவத்தை திரும்பவுமாக இங்கே ரீகால் பண்ண விரும்புகிறாங்க. நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிற என்று கர்த்தர் திருவுளம் பற்றி சத்தம் அவனுக்கு உண்டாயி, அப்பா தயவு செய்து நீ பரிசுத்தம் உள்ள ஒரு ஜனமா நீ வாழு. இந்த பூமி வேணா பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ பரிசுத்தம் உள்ள ஜாதி, நீ பரிசுத்தம் உள்ள ஜனம், உன்னை பரிசுத்தம் உள்ள கோத்திரமா ஜென்டைல்ஸா இருந்தாலும், ஆனால் உன்னை ஜென்டைல்ஸா இருந்த ஒன்றை தம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டனே. இதுக்கு காரணம் என்ன? நீ பரிசுத்தமாக வாழணும். பூமி எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நீ பரிசுத்தமாக வாழ. வசனம் சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல். தேவன் விரும்புகிறது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு இல்லை, நம்ம ஒரு தனி ட்ராக்கில் போகணும். கர்த்தர் விரும்புகிறது அதுதான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மக்களே, புரியுதுங்களா? அப்போ நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பாதையிலே நான் ஓடும் பொழுது, மோசே எங்கேயாவது பிசகி போகலை, எங்கேயுமே வழி விலகி போவே இல்லை. கர்த்தருடைய பாதையிலே தான் ஓடிக்கொண்டிருந்தேன். நீங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்களேன். தேவன் விரும்புகிறவைகளை செய்ய சில நேரங்கள் மனிதர்களின் சூழ்ச்சிகள், மனிதனுடைய நெருக்கத்தி நிமித்தமாக டிப்ரெஷனில் சில காரியங்களை செய்யலாம். மோசே டிப்ரெஷனில் செஞ்சனால தான் அவன் எல்லாத்தையும் இழந்தான். உலகம் சில நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ளாக, பூமி சில நெருக்கடியான சூழ்நிலை, நாடு சில நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ளாக நம்மளை தள்ளலாம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையால், கர்த்தருடைய தயவால், நல்லா கவனிய மக்களே, தேவனோடு சார்ந்து ஓடும் பொழுது தான் நாம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற முடியும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்களை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்கள். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அந்த வார்த்தையை சொல்லுகிறார். பூமியும் நாடும் அது நிறைவும் தரும் அருமையான ஆசீர்வாதத்திலே நான் நாட்டிலே வாழுகிறேன், நான் பூமியிலே வாழுகிறேன். முதல்ல சொன்னேன், வாஸ்தவம். நெருக்கடிகள் வரும், சூழ்நிலைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், எல்லாம் வரும். பவுல் அடியார் இங்கே சொல்லுகிறார், அன்றியும் எனக்கு
எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. நல்ல கவனிங்க. பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் தான் இந்த பூமியை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இந்த பூமியில் என்னை கர்த்தர் தான் வாழ வச்சிருக்கிறாரு, வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த பூமியில் கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னா நான் வாழ முடியாது. கர்த்தருடைய தீர்மானம் இல்லாமல் நான் சுகத்தோடு இருக்க முடியாது. அவருடைய தயவு இல்லைன்னா நான் வாழ முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் விரும்பி தான் நம்மளைய ஒரு இடத்துக்கு, ஒரு வேலைக்கு நம்மளை கொண்டு போய் வச்சிருக்கிறார். அந்த வேலையும் கர்த்தரால் வந்த ஆசீர்வாதம் தான். சும்மா எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருதா? இல்லை. எத்தனை பேருக்கு கிடைக்காத வேலையை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதுவும் கர்த்தர் நம்ம பூமியிலே நமக்கு தந்த ஒரு அருமையான ஆசீர்வாதம். கர்த்தர் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல பலனை கட்டளை இருக்கிறார். ஒரு அருமையான ஆசீர்வாதம். பூமியும் அது நிறைவும் தருகிற அருமையான ஆசீர்வாதம். கர்த்தர் என்னை சுகத்தோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அருமையான ஆசீர்வாதம். அப்ப இந்த சமூகத்தில், இந்த தேவ சமூகத்தில், இந்த பூமியில வாழுகிறன்னா ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் இல்லாம நானு இல்லை. பவுல் சொல்லுகிறார் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. சிலர்லாம் சொல்றாங்க, உலகத்தில் இருக்க ஜனங்கள், சில கிறிஸ்தவ ஜனங்களே சொல்லுவது உண்டு, நான் சம்பாதிக்கிறேன், சர்ச்சுக்கு எவ்வளோ காசு தரேன், இந்தா வச்சுக்கோ, இந்த தசம வச்சுக்கோ, வச்சுக்கோ, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்தால் வச்சுக்கோ, அவ்வளோ வேறு என்ன வேணும். கடந்த நாட்களில் கவிதா சிஸ்டர் ஒரு டெத்துக்கு போயிருந்தாங்களாம். அப்போ டெத்தில் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் சந்தித்த போது அந்த பொண்ணு அவங்ககிட்ட சொன்ன வார்த்தையை கிட்ட வந்து சொன்னாங்க. அந்த பொண்ணு நல்ல டீச்சராக வேலை செய்கிறபடினால சர்ச்சுக்கெல்லாம் போகிறதில்ல. ஏன் சர்ச்சுக்கெல்லாம் போறியாமா? நான் இது சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்னம்மா, கர்த்தர் தந்த வேலை, நல்லா சம்பாதிக்கிற கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் சம்பளம், கர்த்தர் இவ்வளோ அருமையாக வச்சுருக்கிறாரு, சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துவிட்டேன், அவ்வளோதான் என் கடமை, இனி யார் கேப்பா? இப்படி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இவங்ககிட்ட. நல்லா கவனிங்க மக்களே. நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து முடிச்சிட்டா, என் கடமை முடிஞ்சிருச்சா? ஒரு நாள் தூங்கிட்டு 10 நாள் தூங்காமல் இருப்போமா? ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 10 வேளை சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஒரு நாள் குளிச்சுட்டு 10 நாள் குளிக்காமல் இருப்பீங்களா? முடியாது. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸே போடாமல் அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 10 நாள் 20 நாள் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏன்னா பூமி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் போயிட்டு இருக்குது. நாடு அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் போய்கொண்டு இருக்கிறது. கடந்த நாட்டில் ஒரு வீடியோ எனக்கு வந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்தேன், 2 வாலிப பிள்ளைங்க, 25 வயசுக்கு கீழே தான் இருக்கும். அந்த 2 பிள்ளைங்க என்ன நம்ம சொல்லுது, எங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குது. சரி, என்ன தான் அந்த பிள்ளைங்க சொல்லுதுன்னு அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளைங்க சொல்லுது, எங்கள் 2 பேரையும் கல்யாணம் பண்ணி. அவன் கேட்குறான் ரிப்போர்ட்டர், எப்பா பாப்பா, நீ வேற ஒரு பையனை, நீ ஒரு வேற பையனை விரும்புறியா? ஏன் இல்லை, நான் இந்த பிள்ளையை விரும்புகிறேன், அது அந்த பிள்ளை என்னை விரும்புது. அவன் முழிக்கிறான். என்னது, எத்தனை வயசு? 25 வயசுக்கு கம்மி. 2ம் என்னை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சுங்க. நல்லா கவனிங்க மக்களே, நல்லா கவனிங்க. நம் வேதத்தில் சொல்லப்பட்ட தேசங்களை காட்டிலும், சோதோமை காட்டிலும் இது பல மடங்கு மோசமாக தான் போய் கொண்டிருக்கிறது. நினிவேவை காட்டிலும் பல மடங்கு மோசமாய் போய் கொண்டிருக்கிறதுங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய சட்டத்தில், நம்முடைய இந்திய தேச சட்டத்தில் இதுக்கெல்லாம் லீகலாக அப்ரூவல் இருக்குது. யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்ரூவல் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு அவலட்சணமான இப்போ நல்ல கவனிங்க. இப்போ நாடு அதன் தன் பலனை தருமா தராதா? தரும். கொடுக்கிறது, அது செய்யறதுக்கு பலனை அதனால தான் கொடுத்துட்டு இருக்குது. மக்களை நல்லா கவனிங்க. வசனம் சொல்லுது, நாம் இருக்கிறது இப்படிப்பட்ட தேசத்தில், இப்படிப்பட்ட பட்டணத்தில், இப்படிப்பட்ட இடத்துல தான். இங்கே நாம் முடிச்சிட்டேன், இதுதான் கடைசி வசனம். இதில் கர்த்தர் விரும்புகிறது தெரியுமா? நான் பரிசுத்த ஜாதியாய் அவருக்கென்று வாழணும். நான் ஒரு தனி லேவி கோத்திரமாய். அடுத்த வாரம் பேசுவேன் பயங்கரமாக.
கோத்திரத்தில் போல அடுத்த வாரம் வந்துடும். நப்தலி கோத்திரத்தை பற்றி அடுத்த வாரம் பேசுவேன். நப்தலியை போல, பெஞ்சமினை போல, பென்யமினை போல. அடுத்த வாரம் செய்தியெல்லாம் எடுத்துட்டேன். எப்போவே போன வாரமாக எடுத்து முடிச்சிட்டேன். கர்த்தர் ஆவியானவர் என்னோட பேசும்பொழுதெல்லாம் செய்தி எடுத்துருவேன். அடுத்த வாரம் கோத்திரங்களின் ஒரு கோத்திரமாகிய நப்தலியை பற்றி பேச போகிறேன். அடுத்த வாரம் நப்தலி எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கோத்திரங்களாய் 12 கோத்திரத்தில் பிரித்தெடுத்தது போல கர்த்தர் நம்மையும் உங்களையும் என்னையும் இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். எது தெரியுமா? அவருக்கென்று பரிசுத்த ஜனங்களாய் வாழ வேண்டும் என்று. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன நம்ம சொல்லணும்? ஆண்டவரே, நீர் தான் எல்லாம். இந்த உலகத்தோடு சேர்ந்து நான் என்னை உயர்த்தாதபடி அப்பப்போ என்னை அவனை குத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் இந்த உலகத்தோடு ஓட மாட்டேன். இந்த உலகத்தோடு ஓடும் போதெல்லாம் அப்பப்போ ஒன்று வந்து குத்தணும் இல்லை, குத்தும். ஏன்னா பவுலுக்கே குத்துச்சுல, நமக்கு குத்தாதான் என்ன? கண்டிப்பாக குத்தும். அப்பேற்பட்ட பவுலுக்கே குத்துச்சுன்னா நமக்கு குத்தும். எதுக்கு தெரியுமா? என்னை நீ உயர்த்தாத, உலகத்துக்கு நேராக உன்னை உலகத்தில் ஓடாத, உயர்த்தாத, உன்னை நீ உயர்த்தாதபடிக்கு அவர் சொல்கிற பாருங்க, அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஐயா சாமியே, எப்படியாவது இந்த உலகத்திலேருந்து என்னை காப்பாற்றிருங்க, எப்படியாவது பூமியிலேருந்து என்னை விலக்கிருங்க, எப்படியாவது இந்த சர்ச்சிலேருந்து என்னை விலக்கிருங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் சர்ச்சு என்னைய சொல்லுங்க, என்னது சர்ச்சு என்னைய முள்ளு மாதிரி குத்துதான். சர்ச்சுக்கு வரலையா? ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னு சர்ச்சு பாஸ்ட்ரு, சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டீங்களா? ஏன் வரமாட்டேங்கிறீங்க? ஏன் என்னாச்சு, ஏதாச்சு? சர்ச்சில் இருக்க பாஸ்ட்ரு. அல்லேலூயா. சந்தோஷமா? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தருடைய பாதையிலே நாம் பரிசுத்தமாக ஓட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். 3 தடவை கேட்டேன், ஐயா சாமி என்னை எப்படியா தப்பிச்சிரு. அதுக்கு அவர் என்ன சொன்னாராம்? அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். நீ எப்பெல்லாம் இந்த உலகம் இப்படி இருக்குதுன்னு நீ பலவீனப்பட்டு சோர்ந்து போகிறியோ அப்பெல்லாம் நீ என்னை நோக்கி பாரு, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு அழகு தெரியுமா? உலகம் இதுதான், இப்படிதான், வேற வழி இல்லை. உலகத்தை மாற்ற முடியாது. உலகத்தை நம்மளையே மாற்றிட்டு போகணும். நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். வசனம் சொல்லுது, என் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகியால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. இப்போ நான் கேட்க வேண்டியது தெரியுமா? ஆண்டவரே, இந்த பூமியும் இந்த நிறைவான ஆசீர்வாதமும் என் மேலே வந்து தங்கட்டும். அவ்வளோதான், ஒரே பாயிண்ட். இந்த பூமி எப்படியோ போட்டு போ, ஜனங்களை திருத்த முடியல, மாற்ற முடியாது. ஆனால் எனக்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்துருக்க. நான் நேர் வழியில் போக வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லா. சங்கீதம் 1, பரிகாசக்காரர் உட்காரத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். சங்கீதம் 1 அழகாக சொல்லப்படுது. சங்கீதம் 1 அழகாக சொல்லப்படுது. வசனத்தை எடுங்க பார்க்கலாம். நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துன்மாருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நல்ல கவனிய. துன்மார்க்கரும் பாவிகளும் ஒரே இடத்துல நிற்க முடியாது. வேற இடத்துல துன்மார்க்கரும், அந்த திருப்பி வாசிக்க அந்த வசனத்தை, துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் நல்ல கவனிங்க மக்களே, கர்த்தர் பரிசுத்தமுள்ள ஜனத்தின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். சொல்லுங்க, துன்மார்க்கரின் பூமியின் வழியோ, துன்மார்க்கரின் பூமியின் பாதைகளோ அழியும். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, அப்பா என் வல்லமை உனக்குள்ள தங்கும்படி. மக்களே இருக்கீங்களா? கிறிஸ்துவின் வல்லமை உனக்குள்ளே தங்கும்படி. அவ்வளோதான், பவுல்கிட்ட சொல்லிட்டார். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன். எதை தெரியுமா? என்னது? என் பலவீனங்களை குறித்து. நிறைய நேரம் பூமி பிரச்சனை தான், தேசம் பிரச்சனை தான்,
நிறைய நேரம் நானும் யோசிப்பேன், கர்த்தரே என்ன ஆண்டவரே இப்படி இந்த பூமியில் என்னைய உட்கார வச்சுருக்கிறீங்க, பேசாமல் என்னைய எடுத்துக்கிட்டே கூட பரவாயில்லையப்பா. எப்படி சொல்லுங்கள், என்னது இந்த 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 பொல்லாத உலகத்தை பார்க்க என்னால் முடியல, இது இந்த கொடுமையான காரியங்களை பார்க்க முடியல, பேசாமல் நான் என்னை தூக்கிடுங்க அப்படின்லாம் பல நாள் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், சர்வே பண்ண வேண்டும், அவ்வளோதான். பூமியும் கர்த்தர் கொடுக்குற நாடும் அது நிறைவும் கர்த்தர் கொடுக்கும் அருமையான ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிச்சுட்டு கர்த்தர் நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பவுல் சொல்கிறது போல நான் பொறுமையோடு ஓடிட்டே இருப்பேன். பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடிட்டேன், எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இந்த காலையில் இடைப்பட்டார், தேவன் நம்மோடு பேசினார். வசனம் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான ஆசீர்வாதம். A wonderful blessing to the nation and its completion. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி தேவ சமூகத்திலே, ஆண்டவரே எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி, எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. பாட்டுக்கு வாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வெளியில் ஒரு பாட்டு வெளியே எடுத்து போட சொன்னல. ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி ஓ ஆமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ மகிமையே மகிமையே மகிமையே. ஒரு சேனையைப் போல என்னை எழும்பச் செய்தாரு, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரு. எப்படியா? ஒரு சேனையைப் போல என்னை எழும்பச் செய்தாரு, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரு. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன், இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டு, இயேசு என்னோடு இருந்தா, இயேசு என்னோடு இருந்தா, இயேசு என்னோடு இருந்தா. சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு என்னோடு இருந்தா ஒரு சேனையை போல, ஒரு சேனையை போல என்ன எழும்பச் செய்தாரு, என் தேசத்தை சுதந்தரிக்கும். சேனையை போல என்ன என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரு. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. சொல்லுங்க. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய், இயேசு என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன், இயேசு என்னோடு இருந்தா, இயேசு என்னோடு இருந்தா. சொல்லுங்க. இயேசு என்னோடு இருந்தா, அவர் என்னோடு இருந்தா, இயேசு என்னோடு இருந்தா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரு, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. சொல்லுங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரு, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு. கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரு, என் நாவின் மேலே அதிகாரம் தந்தார். கிருபையை தந்து என்ன நாவின் மேலே
சொல்லி துதிப்பே, அவர் என்னோடு இருந்தார். அவர் என்னோடு இருக்கிறபடினால நிச்சயமா எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவன். நாடும் அது நிறைவும் கர்த்தர் தருகிற அருமையான ஆசீர்வாதம். நாடும் அது நிறைவும் கர்த்தர் தருகிற அருமையான ஆசீர்வாதம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறவர், நிறைவான நன்மையை தருகிறவர், பரிசுத்த ஜனமாய் பரிசுத்த ஜாதிகளாய் ஆண்டவரே உமக்கென்று பிரித்தெடுத்து நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களை பிரித்தெடுத்தீரே, எங்களை பிரித்தெடுத்தீரே. உமக்கென்று வைராக்கியமாய் நாங்கள் ஜீவிக்க, உமக்கென்று ஒரு தனி கூட்டமாய் நாங்கள் வாழ நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. இன்னும் அதிகமாய் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே நாங்கள் வைராக்கியமாய் ஓட கர்த்தர் கிருபை செய்வீராக. சகலவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரை ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.